கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒரு அதிபதியின் சாட்சி என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தெய்வபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்பதாக 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைய உலகத்தில் அநேகர் தங்கள் சரீரங்களை வருத்தி வேலை செய்து வருகிறார்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி செய்கிறார்கள். உணவு கட்டுப்பாடு வைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிரயோஜனத்திற்குரியது என்று அநேகர் சிந்திப்பதில்லை. ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்கிறார். அதாவது தங்கள் சரீரங்களை மாத்திரம் வருத்தி கொள்வதினால் அதனால் உண்டாகும் பலன் அற்பமே. மேலும் அவர் நமக்கு இப்பொழுது இந்த உலகத்திலே நித்தியத்திலும் பலன் தருவது எது என்றும் கூறுகிறார். அதுவே தெய்வ பக்தி. இந்த தெய்வ பக்தி நம்மில் எப்படி காணப்பட வேண்டும்? மாசில்லாத சுத்தமான பக்தியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அது மாசில்லாமல் காணப்பட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எது மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று வாசிக்க முடிகிறது. மேலே சொல்லப்பட்ட இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் 2 முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், நாம் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் பாவ உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் கர்த்தருடைய சாட்சிகளை, அதாவது தெய்வ பக்தியுள்ள மனுஷர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் இப்பொழுது இத்தாலியா தேசத்தின் பட்டாளத்தில் இருந்த ஒரு 100க்கு அதிபதியினுடைய சாட்சியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கிற பொழுது அவன் ஒரு புறஜாதியான். ஆனால் அவனுடைய தேவ பக்தி எவ்வளவு மாசில்லாத சுத்தமான பக்தி என்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கவனிங்கள், தனிப்பட்ட முறையில் அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். இனி குடும்ப ரீதியாக தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். அப்போஸ்தலர் 10:24 நாம் வாசிக்கிற பொழுது தன் உறவின் முறையாரையும் விசேஷித்த சிநேகிதர்களையும் தேவ வார்த்தைகளை கேட்க அழைத்தான் என்று அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, கொர்னேலியுவின் இருதயத்தில் காணப்பட்ட தெய்வ பக்தியின் ஒரு அடையாளம் தான் என்ன? அவன் தனக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கவில்லை. தன் உறவினர்களையும் நண்பர்களையும் ஒன்று சேர்த்து அவர்களையும் தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று விரும்பி அழைத்தான். இது உண்மையான அன்பின் அடையாளம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவின் கட்டளையின்படியே அவன் வாழ்ந்து காட்டினான். பிரியமானவர்களே, இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்வோம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோமா? அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன் அது போதும் என்ற சுய நிறைவோடு காணப்படுகிறோமா? தங்களை சிந்தித்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான உண்மையை மறக்க வேண்டாம். நம்முடைய சுயநீதி நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. மாறாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நீதியை அணிந்து கொண்டு அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு
பகிர்ந்து கொள்வதே உண்மையான மாசில்லாத தெய்வ பக்தியாகும். அதுவே நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். இனி சமூக ரீதியாக ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான் மற்றும் யூதர்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சியம் பெற்றார். இனி ஆவிக்குரிய ரீதியாக எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போஸ்தலராகிய பேதுரு வந்த பொழுது அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். இது அவருடைய தாழ்மையையும் தேவ ஊழியக்காரர்கள் மீதான அவருடைய அந்த கனத்தையும் காட்டுகிறது. பிரியமானவர்களே, கொர்நேலியுவை போல நம்முடைய தேவ பக்தி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் வெளிப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் காண்கிற யாவும் அழிந்து போகிறதா இருக்கிறது. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 2 பேதுரு 3:11 சொல்லுகிறது. இதை சிந்தியுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் குவிக்கும் எல்லாமே அழிந்து போகும். ஆனால் உங்கள் தெய்வ பக்தி அது நித்தியமானது. நீங்கள் எதில் முதலீடு செய்ய போகிறீர்கள்? தற்காலிக இம்மைக்குரிய காரியத்திலா அல்லது மறுமைக்குரிய பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற காரியத்திலா? தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே 2 வகையான ஜனங்கள். தேவ பக்தியின்மையினால் அழிந்து போகிறவர்கள், அதாவது 2 பேதுரு 3:7 சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. தெய்வபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போவார்கள். இனி 2வது வகையான ஜனங்கள் தெய்வபக்தியினால் ரட்சிக்கப்பட போகிறவர்கள். அதாவது கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையில் என்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்கள் எந்த வகையில் இருக்க விரும்புகிறீர்கள்? பிரியமானவர்களே, நாம் எப்படி காணப்பட வேண்டும்? நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கும் அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இன்றே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொர்நேலியுவை போல தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு பயந்து நடப்போம். குடும்ப ரீதியாக என் வீட்டாரை தெய்வ பக்தியில் வழி நடத்துவேன். சமூக ரீதியாக பிறருக்கு நன்மை செய்து நற்சாட்சியோடு விளங்குவேன். ஆவிக்குரிய ரீதியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன் என்பதாக தெய்வபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வபக்தியுள்ள ஜனங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்களும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவராய் இருக்க விரும்புகிறீர்களா? இன்றே உங்கள் வாழ்க்கையை தெய்வ பக்தியின் பாதையிலே அர்ப்பணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் ஒவ்வொருவரையும் தெய்வ பக்தியில் வளரச் செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.